பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். நான் 2019 கொரோனா லாக்டவுன் ஏற்பட்ட உடனே 2021 வாக்கிலேயே உடனே நான் மக்களுக்கு பல்வேறு பதிவுகளை போட்டேன். மீண்டும் பெரியம்மை தடுப்பூசியை பயன்படுத்துங்க. அதை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் நமக்கு பல்மடங்கு நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். எந்த வகையான வைரஸையும் அது தடுக்கும். இதை ஆராய்ச்சி செய்யுங்கன்னு சொன்னேன். அதை யாரும் ஏற்றுக்கல. என்னுடைய ஹைப்போதீசிஸை யாரும் ஏற்றுக்கல. நான் உலக சுகாதார மையம், ICMR சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அனுப்புனேன். இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சு, இதுக்குன்ட்டு ஏகப்பட்ட நாடுகளுக்கும் பல்வேறு நாடுகளுக்கும் நான் அனுப்பினேன். நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு மேலே அனுப்பினேன். நிறைய வீடியோ பதிவு போட்டேன். கொரோனாவுக்கு கோவேக்சின் கண்டுபிடிச்சாச்சு, அது கண்டுபிடிச்சாச்சு, கோவிஷீல்டு கண்டுபிடிச்சாச்சுன்னாங்க, தடுப்பூசி வந்துருச்சுன்னாங்க. கடைசியில் பார்த்தா திரும்பி மீண்டும் 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 கொரோனா வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ சிங்கப்பூர்லாம் எங்கே பார்த்தாலும் கொரோனாவால் லாக்டவுன் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி சீனாவிலையும் ஏற்பட்டிருக்கு. இப்போ லாக்டவுனு காலமாக திருப்பி வருது. இனிமேல் லாக்டவுனு கொரோனா நிறைய பேர் சாகுறாங்க. இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் தான் வருது. நோய் எதிர்ப்பாற்றலே அதிகமாக உருவாக்கக்கூடிய பெரியம்மை தடுப்பூசியை ஏன் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்கக்கூடாது? அதுதான் ஏன் பெரியம்மை தடுப்பூசி மீண்டும் பயன்படுத்தி அது நோய் எதிர்ப்பாற்றல் நம்ம எதுக்கெல்லாம் தடுக்குதா, இந்த வைரஸ் எல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது? பண்ணி பாருங்கள். சரியாக இருந்தால் அதை பயன்படுத்துங்க. அவ்வளோதான் நான் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.